அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முய்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாலக் சிக்கன் பாஸ்தா செய்யலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது நம்ம ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரை நான் சுத்தம் பண்ணி 2 கைப்பிடி அளவு வெந்நி தண்ணியில் போட்டு உடனே நான் எடுத்துடுறேன். அதை வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம். வெந்நியில் போட்டதும் எடுத்துடணும். எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிடலன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ அதே தண்ணியில் நம்ம பாஸ்தா நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அது வேகட்டும். நம்ம இப்போ பாஸ்தா செய்யலாம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு அலசி வச்சேன். சிக்கன் வெங்காயம் நல்லா வேகட்டும். இஞ்சி ஒரு 1 ஸ்பூனு போட்டுக்கலாம், பெரிய ஸ்பூனில். எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ மசாலா ஜாமான் நம்ம போட்டுக்குருவோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம். நல்லா கலரி விட்டு நல்லா வேக விட்டுறணும். கறி நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரையை ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிடலாம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருவோம். எல்லாமே வேகணும் நல்லா. இந்தளவு நல்லா வெந்துடணும். நம்ம இப்போ பாஸ்தா வெந்துடுச்சான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம். எலுமிச்சம்பழம் பாதி ஊற்றிடலாம். பாருங்கள், பாஸ்தா வெந்துருச்சு. நம்ம வடித்து அள்ளி போட்டுடலாம். இதை எல்லா பாஸ்தையும் அதே மாதிரி போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி, சாட் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.